ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரீ டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல் புக் வைஸ் இது டெஸ்ட் நம்பர் 2, தமிழ்நாட்டின் பண்டைய நகரம். மொத்தம் 23 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். டெஸ்ட் அடிச்சு பாருங்க. எவ்வளவு மார்க்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? ஆப்ஷன்: சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம். ஆன்சர்: மெசபடோமியா நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இரண்டாவது கொஸ்டின், சோழ அரசின் துறைமுகம் எது? சோழ அரசின் துறைமுகம் எது? ஆப்ஷன்: பூம்புகார், வஞ்சி, கொற்கை, காஞ்சி. பூம்புகார், வஞ்சி, கொற்கை, காஞ்சி. ஆன்சர்: பூம்புகார். சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். மூணாவது கொஸ்டின், டேஷ் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றி பட்டினப்பாலை இரட்டை காப்பியங்கள் கூறுகிறது. டேஷ் நகரத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றி பட்டினப்பாலை இரட்டை காப்பியங்கள் கூறுகிறது. ஆப்ஷன்: பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொற்கை. ஆன்சர்: பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றி பட்டினப்பாலை மற்றும் இரட்டை காப்பியங்கள் கூறுகிறது. நாலாவது கொஸ்டின், பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலாக விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதினர் என கூறும் நூல் எது? பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதினர் என கூறும் நூல் எது? ஆப்ஷன்: பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி, மலைபடுகளம், புறநகற்றுப்படை. ஆன்சர்: பட்டினப்பாலை. பட்டினப்பாலை பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலாக விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கூறும் நூல். அஞ்சாவது கொஸ்டின், பூம்புகார் நகரத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டவை எவை? கடல் வழியாக வந்தவை எவை? கடல் வழியாக வந்தவை எவை? ஆன்சர்: குதிரை. தரை வழியாக வந்தவை எவை? தரை வழியாக வந்தவை எவை? தரை வழியாக வந்தவை மிளகு, கருமிளகு. வடமலையிலிருந்து வந்தவை எவை? ஆன்சர்: தங்கம். வடமலையிலிருந்து வந்தவை தங்கம். 4. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வந்தவை எவை? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்தவை எவை? ஆன்சர்: சந்தனம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்தவை சந்தனம். தென்கடல் பகுதியிலிருந்து வந்தவை எவை? தென்கடல் பகுதியிலிருந்து வந்தவை எவை? ஆன்சர்: முத்து. தென்கடலிலிருந்து வந்தவை முத்து. கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவை எவை? கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவை எவை? ஆன்சர்: பவளம். கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவை பவளம். ஈழத்திலிருந்து வந்தவை எவை? ஈழத்திலிருந்து வந்தவை எவை? ஆன்சர்: உணவுப் பொருட்கள். ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்திருக்கும். பூம்புகார் நகர வாழ்வை பற்றி சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டம் கூறுகிறது? பூம்புகாரின் நகர வாழ்க்கை பற்றி சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டம் கூறுகிறது? ஆப்ஷன்: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், அனைத்தும். ஆன்சர்: புகார் காண்டம். பூம்புகாரின் நகர வாழ்வை பற்றி சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் கூறுகிறது. 7வது கொஸ்டின், சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுவது எது? சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்: பூம்புகார், மதுரை, காஞ்சி, அனைத்தும். ஆன்சர்: மதுரை. மதுரை சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 8. மதுரையில் பண்பாட்டு கலப்பு நடந்ததற்கான சான்றுகள் எந்த அகழாய்வின் மூலம் கிடைத்தது? மதுரையில் பண்பாட்டு கலப்பு நடந்ததற்கான சான்றுகள் எந்த அகழாய்வின் மூலம் கிடைத்தது? ஆப்ஷன்: ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பூம்புகார், கீழடி. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பூம்புகார், கீழடி. ஆன்சர்: கீழடி. கீழடி அகழாய்வின் மூலமாக மதுரையில் பண்பாட்டு கலப்பு நடந்ததற்கான சான்று கிடைத்தது. 10வது கொஸ்டின்,
மதுரைக்கு அருகில் மதுரைக்கு அகில் சந்தனம் போன்றவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? மதுரைக்கு அகில் சந்தனம் போன்றவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் தொண்டி, உறையூர், கீழடி, காஞ்சி. தொண்டி, உறையூர், கீழடி, காஞ்சி. ஆன்சர் தொண்டி. மதுரைக்கு தொண்டியிலிருந்து அகில் சந்தனம் கொண்டு வரப்பட்டது. 11வது கொஸ்டின். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? ஆப்ஷன் காஞ்சிபுரம், மதுரை, பூம்புகார், எதுவும் இல்லை. காஞ்சிபுரம், மதுரை, பூம்புகார், எதுவும் இல்லை. ஆன்சர் மதுரை. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்தது. 12வது கொஸ்டின். சரியானது எது? இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது. இரவு பகல் வேறுபாடு அல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது. 2. நாளங்காடி என்பவை இரவு நேரத்திலும் அல்லங்காடி என்பவை பகல் நேரத்திலும் செயல்படும் அங்காடியாகும். நாளங்காடி என்பவை இரவு நேரத்திலும் அல்லங்காடி என்பவை பகல் நேரத்திலும் செயல்படும் அங்காடி ஆகும். ஆன்சர் பார்த்தரலாம். இரவு பகல் வேறுபாடு அல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது. இது சரி. நாளங்காடி என்பவை இரவு நேரத்திலும் அல்லங்காடி என்பவை பகல் நேரத்திலும் செயல்படும் அங்காடி ஆகும். இது தவறு. நாளங்காடி அப்படின்றது பகல் நேரத்துல நடக்கும். அல்லங்காடி அப்படின்றது இரவு நேரத்துல நடக்கும். ஒண்ணு சரி, ரெண்டு தவறு. 14வது கொஸ்டின். மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியர் தந்த நூல் எந்த நகரத்தின் சிறப்புகளை கூறுகிறார்கள்? மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியர் தனது நூலில் எந்த நகரத்தின் சிறப்புகளை கூறுகிறார்கள்? ஆப்ஷன் பூம்புகார், மதுரை, காஞ்சி, உறையூர். பூம்புகார், மதுரை, காஞ்சி, உறையூர். ஆன்சர் மதுரை. மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியர் மதுரை நகரின் சிறப்புகளை கூறுகிறார்கள். 15. கல்வி நகரம் என அழைக்கப்படுவது எது? கல்வி நகரம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் காஞ்சி. காஞ்சி கல்வி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. வணிக நகரம் என அழைக்கப்படுவது எது? வணிக நகரம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பூம்புகார். தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது எது? தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் மதுரை. கல்வி நகரம் காஞ்சி, வணிக நகரம் பூம்புகார், தூங்கா நகரம் மதுரை. 16வது கொஸ்டின். டேஷ் நகரில் முதலில் ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. டேஷ் நகரில் முதலாக ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. ஆப்ஷன் பூம்புகார், காஞ்சி, மதுரை, அனைத்தும். ஆன்சர் காஞ்சி. காஞ்சி நகரில் தான் முதலாக ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. 17வது கொஸ்டின். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? ஆன்சர் காளிதாசர். காளிதாசர். காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறினார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என காஞ்சியை குறிப்பிட்டார். புத்தகையா சாஞ்சி போன்ற 7 புனிதமான தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று என கூறியவர் யார்? புத்தகையா சாஞ்சி போன்ற 7 புனிதமான தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று என கூறியவர் யார்? ஆப்ஷன் திருநாவுக்கரசர், காளிதாசர், யுவான் சுவாங், மெகஸ்தனிஸ். திருநாவுக்கரசர், காளிதாசர், யுவான் சுவாங், மெகஸ்தனிஸ். ஆன்சர் யுவான் சுவாங். புத்தகையா சாஞ்சி போன்ற 7 புனிதமான தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று என கூறியவர் யுவான் சுவாங். 21. சரியானதை காண்க. காஞ்சி கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுகிறது. காஞ்சி கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுகிறது.
காஞ்சி கைலாசநாதர் கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களும் இங்கு காணப்படுகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களும் இங்கு காணப்படுகிறது. அதாவது காஞ்சிபுரத்தை பற்றி கொடுத்துருக்கேன், அதை இது சரின்னு கேட்டிருக்கேன். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார். ஆன்சர் பார்க்கலாம். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சரி. காஞ்சி கைலாசநாதர் கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களும் இங்கு காணப்படுகிறது. இதுவும் சரி. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். இதுவும் சரி. அப்போ 1, 2, 3 மூன்றும் சரி. 22வது கொஸ்டின். தமிழர்களின் நீர் மேலாண்மை எந்த நகரத்தின் மூலம் அறியலாம்? தமிழர்களின் நீர் மேலாண்மையை எந்த நகரத்தின் மூலம் அறியலாம்? ஆப்ஷன் மதுரை, காஞ்சி, கல்லணை, கீழடி, பூம்புகார். மதுரை, காஞ்சி, கல்லணை, கீழடி, பூம்புகார். ஆன்சர் பி. காஞ்சி, கல்லணை தமிழர்களின் நீர் மேலாண்மையை அறியலாம். கடைசி கொஸ்டின் பொறுத்துக. ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. ஆன்சர் பார்த்தோம்னா சேர நாடு வேலன் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 23 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுக்கு நீங்க எவ்வளவு மார்க்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.